அவர் குடும்ப கட்சி கிடையாது. அவர் எப்பயுமே அவங்க வந்து அப்பா பாட்டன் புள்ள வர்றாங்க, அவ்வளோதான். குடும்ப கட்சி கிடையாது. அதனால தான் அவங்க குடும்ப கட்சின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. ஐயா உதயநிதி ஸ்டாலின் இப்போ துணை முதல்வராக போட்டீங்க. அடுத்தது ஐயா தம்பி இன்பநிதியை வந்து கொண்டாந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உள்ள இழுத்து விட்றீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது 100% 100க்கு 200% நீங்கள் குடும்ப கட்சி தானே? சமூக நீதி கட்சி தான் சார். அது குடும்ப கட்சின்னு சொல்றது வந்து எந்த விதத்திலையும் ஏற்க முடியாது. என்கிட்ட குடும்பமாகவே இருக்காங்க. நாங்கள் எந்த விதமான தகுதியும் இல்லாமல் அவருக்காக ஒரு துறையே உருவாக்கப்பட்டு இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்திருக்காரு. இப்போ இதை நம்ம என்னன்னு சொல்ல முடியும்? ஒரு குடும்ப ஆட்சி. குடும்ப கட்சி கூட இல்லை, இது குடும்ப ஆட்சி. காலங்காலமாக அவங்களே தான் ஆண்டுகிட்டு இருப்பாங்க. அது ஒரு குடும்ப கட்சி, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சமூக நீதிங்கிறது அவங்கள்ட்ட கிடையாது. அவங்க சமூகத்தை தான் உயர்த்தி நல்ல வசதி வாய்ப்போடு வாழ்வாங்களே தவிர மற்ற சமூகங்களை அவங்க நல்லபடியாக கொண்டு போக மாட்டாங்க.